Hi, hello, vanakkam. Welcome everybody to Enna Paattu Paada, Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. This is season 6, episode 12, and இன்னைக்கு என் மூஞ்சி கொஞ்சம் பிரகாசமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர், உங்க எல்லாருக்கும் ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 2000க்கு அப்புறம், அதாவது இந்த நியூ மில்லேனியம்ல அவர் பாடிய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாடல்களா கேள்விகளா வரப்போகுது. அண்ட் இந்த கேள்விகளை எதிர்கொள்ள 3 கண்டஸ்டன்ட் ஜாயின் பண்றாங்க வர்ச்சுவலா. டுடே வி ஹேவ் மாதங்கி, சாய் கௌதம் அண்ட் விமலா. அண்ட் இவங்களுக்கு क्वेश्चंस இன்னைக்கு மொத்தம் 6 கேட்டகரிஸ்ல வரும். அந்த கேட்டகரிஸ் என்ன பார்க்கலாம். எஸ்பிபி அவர்கள் எந்தெந்த மியூசிக் டைரக்டருக்கு பாடினார் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். சோ டுடே வில் see the songs of A.R. Rahman, Haris Jayaraj, வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, S.A. ராஜ்குமார் அண்ட் DSP தேவிஸ்ரீ பிரசாத். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க வந்து ஃபைனல் கேட்டகரி. சோ மொத்தம் 6 கேட்டகரிஸ். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல क्वेश्चंस இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். ARR 200. ARR 200. முதல் வரி என்ன? சோ உங்களுக்கு வந்து பாடல் வரி நான் கொடுக்கிறேன். மிடில்ல இருந்து நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். நான் என்பது அறிவு மொழி, ஏன் என்பது எனது வழி, வான் போன்றது எனது வெளி, நான் நாளைய ஞான ஒளி. இது எந்த பாடல்? புதிய மனிதா பூமிக்கு வா from the movie எந்திரன். எஸ், அதுதான். நான் என்பது அறிவு மொழி, ஏன் என்பது எனது வழி, நான் போன்றது எனது வழி, நான் நாளைய ஞான ஒளி. அப்பா, இந்த படம் பார்த்த போது தியேட்டர்ல அந்த டைட்டில்ல வரும்ல இந்த பாட்டு, எஸ்பிபி குரல் கேட்கும் போது டிவைனா இருந்தது. நடுவுல அந்த கம்ப்யூட்டர் குரல் எல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இவர் குரல் it just stood out against everything. Beautiful song, brilliant song, and only SPB can deliver a song like this. And நீங்க இதை கரெக்டா கண்டுபிடிச்சி 2010ல வந்தது எந்திரன் A.R. ரஹ்மான் அவர்கள் இசையில. கூட ஆக்சுவலி A.R. ரஹ்மான் அவருடைய வாய்ஸ் தான் அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸா வரும். கத்திஜா ரஹ்மான் அவருடைய டாட்டரா அவங்களும் பாடியிருந்தாங்க போல இருக்கு. ஸோ வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. மாதங்கி ஓபன் யுவர் அக்கவுண்ட் வித் 200 பாயிண்ட்ஸ். எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஹாரிஸ் ஜெயராஜ் 200. ஹாரிஸ் ஜெயராஜ் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகத மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதுல நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: பிரிந்தாள் என் கண்ணம்மா, மனம் ஆனதே புண்ணம்மா, மனித அறிவு ஆரம்மா, எனக்கு ஒன்று கூடுதலாமா, வண்ணம் என்னை விட்டு போனதம்மா, என் காதல் கலைந்ததம்மா. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, அந்த பாட்டு. அதுக்கு என்ன விட்டு போனது என்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயம் ஆச்சம்மா. இது படத்துக்கான க்ளூ இதுல இருக்கு. அதை கண்டுபிடிச்சீங்களா நீங்க? படத்துக்கான ஏழாம் அறிவு வண்ணம்மா, வண்ணம் இல்ல மனித அறிவு ஆரம்மா, எனக்கு ஒன்று கூடுதலம்மா. So that is கண்ணம்மா பொன்னம்மா வச்சு பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, so that is the song. பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா வர பாடியிருக்காரு ஏழாம் அறிவு படத்துல 2011ல. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையில ஸ்வேதா மோகன் கூட பாடியிருந்தாங்க. அவங்க ஹம்மிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கபிலன் அவர்களுடைய வரிகள் இது. So 200 points for you also, சாய் கௌதம். வித்யாசாகர் 200. வித்யாசாகர் 200 is a video puzzle. பாடலுடைய வேர்ட்ஸை வந்து நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, be slightly challenging, so I'll help you with some clues. முதல்ல அந்த வீடியோவை பாருங்க, நான் அப்புறம் க்ளூ கொடுக்குறேன். அப்புறம் திருப்பி ஒரு தடவை ப்ளே பண்றேன். ஓகே, முதல்ல ஓகே. இது முதல்ல கண்ணில் கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கும். நான் அதுக்கு க்ளூ தரேன். இது வந்து ஒரு டூயட் சாங். படத்தில் இடம் பெறாத பாடல். ஒரு உச்ச நடிகருடைய படத்துல வந்தது, ஆனா படத்துல இந்த பாட்டு வரல. அழகான ஒரு பாடல். இப்போ வந்து இந்த வீடியோவை நான் திருப்பி போடுறேன். நீங்க வந்து அதுல என்ன கவனிக்கணுங்கிறதையும் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் அஃப்கோர்ஸ் காதலி இருக்காங்க. ஒரு ஸ்பீச் பபுள் வருது பாருங்க, அதுல என்ன போட்டிருக்குங்கிறத கவனிக்கணும். என்ன போட்டிருக்குன்னு தெரியுதா? இந்த ஸ்பீச் பபுள்ல என்ன இருக்கு? ஸ்பீச் பபுள் உள்ள என்ன இருக்கு? இல்ல மேம், நோ ஐடியா. ஒண்ணும் இல்ல. அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியல மேம். ஓகே,
நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே. அடுத்த லைனு ஏதோ அவன் என்ன கலர்ஸ். கலர், அதாவது அவன் கன்னத்துல அப்படி சிவப்பா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நேச்சுரலா கன்னம் சிவந்ததுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? சரி, ஓகே. உங்களை நான் டார்ச்சர் பண்ணல. ஐ அம் பாசிங் இட். மாத்திக்கு கவுத்துறாங்க. தெரியும் போல இருக்கு. மாத்திக்கு உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். தெரியும். மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம். ஃப்ரம் த மூவி அன்பே சிவம். எஸ். இந்த வீடியோ வச்சு கண்டுபிடிச்சீங்க. ஆமா மேம், எனக்கு தெரியும். நீங்க எப்ப அது ஆடியோ இருக்கு பட் மூவில வரலன்னு சொன்னதுமே ஐ காட் இட் தட் இட்ஸ் ஃப்ரம் அன்பே சிவம். ஓகே, ஓகே, ஓகே. எஸ், எஸ். அதுதான் அந்த பாடல். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம், நாணமே வண்ணமாய் பூசிக்கொண்டோம், புன்னகை புத்தகம் வாசிக்கின்றோம், சில எண்ணம் கண்ணம்மா. ரொம்ப அழகான பாட்டு. துஜாவந்தி அப்படிங்கிற ராகத்துல இது போட்டிருந்தாரு வித்யாசாகர். The way he says கண்ணம்மா இஸ் ஒரு இடம். அதாவது இந்த எபிசோடுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பாட்டுலாம் நான் கேட்டு எவ்வளவு ரசிச்சேன்னு எனக்கு ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா ஒரு பாட்டுக்கும் அவர் எப்படி உயிர் கொடுத்திருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 80s 90sல அவர் ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்காரு. அதெல்லாம் நான் அவ்வளவு கவனிக்கல. பட் அதுக்கப்புறம் குறைவா தான் பாடினாரு. பட் ஒரு பாட்டுக்கும் how much he brought to every songன்னு பாக்குற போது இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். This was in அன்பே சிவம். I don't know if கமல் would have sang it. எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. படத்துல வரல இந்த பாடல். சந்திரயி அப்படிங்கிறவங்க பாடியிருந்தாங்க எஸ்பிபியோட கூட. சைந்தவி ஆல்சோ வாஸ் தேர். பா விஜயோடைய வரிகள். சோ இதை ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் காமிச்ச வீடியோக்கு அதான் மௌனமே பார்வையாய் பேசிக்கணும். இதுல வார்த்தையில அந்த ஸ்பீச் பபிள் வாஸ் எம்டி. நாணமே வண்ணமாய் பூசிக்கணும். அவர் அதான் கண்ணம் பிளஷ் ஆச்சுன்னா நானும் அதை எடுத்து அவனும் பூசிக்கிறான். அதுதான் நான் ரொம்ப அழகா அப்படின்னு வச்சு கற்பனை பண்ணியிருந்தேன். பட் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி வெரி எக்ஸலண்ட் ஃபைண்டிங். 200 பாயிண்ட்ஸ் மாத்தங்கி. Hello everyone, my name is Matangi. Now an engineering graduate. I am participating from Jamnagar in Gujarat and I love this show and thank you Priya ma'am for this opportunity. SAR DSP 200. Okay, it's a ஒரு துளி பாட்டு. ஒரு பாடல இருந்து ஒரு சின்ன பிட்டு கேக்கும். அதுல இருந்து நீங்க பாட்டு சொல்லணும். முடியும் மட்டும் நடக்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம், முன்ன பின்ன ஆகிவிட்டா. I know it's an S.A. Rajkumar. S.A. Rajkumar இல்ல, இது DSP யோட மியூசிக். No idea ma'am, sorry. ஐடியா. ஓகே, கௌதம் உங்களுக்கு தெரியுமா? DSP பாட்டா? இல்ல, டைம் ஆயிடுத்து சாய் கௌதம். இது பாஸ்ட்ல வந்ததுனால ஐ கான்ட் கிவ் எக்ஸ்ட்ரா டைம். விமலா உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். தப்பே இல்ல தொட்டுக்கோ, தப்பே இல்ல காதல் வந்தா எதுவும் தப்பே இல்ல. அந்த சாங் ஃப்ரம் மலை மேம், மழை மூவி. மழை, எஸ் எஸ். முன்ன பின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஆகிவிட்டா தப்பே இல்லையே. அங்கே வரும். எஸ் மேம். நெக்ஸ்ட் அந்த லைன் தான் வருது. அது முடியும் போது அடுத்து அந்த லைன் தான் வருது. என்னமா பாடிருக்காரு பாருங்க. அந்த சிரிப்பு என்ன, அந்த இது என்ன, செல்ல கொஞ்சல், ஐயா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் அவர் பாடினது. எஸ், சோ திஸ் இஸ் ஃப்ரம் மழை. தப்பே இல்ல தொட்டுக்க, தப்பே இல்ல தள்ளி நின்ன வாழ்க்கையில, உப்பே இல்ல. டிஎஸ்பியோட மியூசிக்ல ஹரிணியுடன் இணைந்து பாடியிருந்தார். 2005ல வந்த படம் மழை, வைரமுத்தோருடைய வரிகள். சோ விமலா, யூ வித் 200. அவங்க போன ரவுண்ட்ல உங்க பாயிண்ட ஸ்டீல் பண்ணதுக்கு பழி வாங்கிட்டீங்க. சூப்பர். வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன். நான் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கேன் ஐஏசி பெங்களூர்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு பிரியா மேம் அண்ட் அதர்ஸ். தேங்க்யூ. ஹாரிஸ் 300 சொன்னேன். ஹாரிஸ் 300 இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ. கேள்வி. Congratulations on finding this. You have 3 clues to find this song. முதல் clue நீங்க சொல்லிட்டீங்கன்னா 600 points. ரெண்டாவது clue அப்புறம் சொன்னீங்கன்னா 500 points. மூணாவது clue அப்புறம் சொன்னீங்கன்னா 300 points. So முதல் clue இப்ப நான் ரிவீல் பண்றேன். It's a Ghibli image of அந்த சாங்ல வர ஒரு இரண்டாம் உலகம். என் காதல் தீ. பாடி காட்டுவா. என் காதல் தீ உன்னா
நீ ஓகே ஓகே. இல்ல இந்த ப்ரோக்ராம் பாக்க ப்ரிப்பேர் பண்ணி மக்கட்சின்னு வந்த மாதிரி இருந்தது சொன்ன பதில். அதனால தான் பாட்டு காட்ட இல்ல இல்ல இந்த படத்துல இதுதானே யூனிக் விஷுவல், அந்த ஏலியன் இதுல நடக்கிற மாதிரி இருக்கும். சோ அது கிப்லி கரெக்டா ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அந்த காஸ்டியூம்ஸ். சோ அதனால ஈஸியா இருந்துச்சு. யா யா. சோ இது வந்து ஆர்யா அண்ட் அனுஷ்கா அவங்க 2 பேரும் நடிச்ச படம். எஸ். சோ முதல் க்ளூலயே நீங்க அதை கிராக் பண்ணிட்டீங்க. சூப்பர். எஸ், பியூட்டிஃபுல் சாங். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நான் இந்த படம் பார்க்காதனால இந்த பாட்டு எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக தான் நானே கேட்டேன். ஓ, ஐ மீன் லவ் வித் திஸ். இதுதான் நான் ரிப்பீட்ல கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு அழகா பாடிருக்காரு இந்த பாட்டு எஸ்பிபி. ஐ மீன் இல்ல, எஸ்பிபி சரண் இஸ் ஆல்சோ தேர். ஐ திங்க் அந்த ஆடுகளம் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ட்ரெண்டா வச்சுன்னு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சில பேரு. பட் யூ கேன் ஹார்ட்லி ஹியர். ஏதோ ஒரு சில இடத்துல தான் ஓவர்லாப் வருது. பட் மோஸ்ட்லி இட்ஸ் ஜஸ்ட் எஸ்பிபி இந்த சாங். லவ்லி சாங். தாங்க முடியாது, பட் இந்த பாட்டு நல்லா இருக்கும். என் காதல் தீ திவாசம் நீ. அப்புறம் அந்த ஒரு இது மாதிரி வருமே, அந்த வார்த்தை காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்ன விந்தையடி. பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாங். இது வரைக்கும் யாராவது கேட்கலன்னா தேடி போய் கேட்டு பாருங்க. இட்ஸ் சோ வர்த் ஸ்பெண்டிங் டைம் டு லிசன் டு திஸ். அண்ட் இதை நீங்க வந்து முதல் க்ளூலயே சொல்லி கௌதம் யூ ஆர் கெட்டிங் 600 points. ஸோ யூ ஆர் டேக்கன் அ பிக் லீட் நோ. இது வந்து வைரமுத்து அவர்கள் வரிகள், எஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை, 2ஆம் உலகம் 2013. ஸோ எக்ஸலண்ட். நேம் விமலா. நான் வந்து திருச்சில இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த ஷோ எனக்கு ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் வந்து ஹோம் மேக்கர் பிளஸ் ஆன்லைன்ல கிளாத்திங் அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருக்கேன். யுவன் சங்கர் ராஜா 300 மேம். யுவன் 300 முகமும் குரலும். சோ உங்களுக்கு வந்து இந்த பாட்டுல நடிச்சவங்க பாடினவங்க நான் யாருன்னு சொல்றேன். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். பாடினது எஸ்பிபி மற்றும் சித்ரா. நடிச்சது வந்து மிர்ச்சி சிவா அண்ட் விஜயலட்சுமி. டைரக்டர் ஆதித்யன். மேம் பாடலாமா? யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ விடையில்லா ஒரு கேள்வி. அந்த சாங். Yes, yes. You know, they breathed life into this song. அவ்வளோ அற்புதமா பாடியிருப்பாங்க 2 பேரும். சென்னை 28ல 2007ல யுவன் இசையில வந்தது. வாலி அவர்களுடைய வரிகள். யாரோ இதுல வந்து சித்ரா பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜென்டிலா பாடுவாங்க. நல்லா இருக்கும். எஸ்பிபி கேட்கவே வேணாம். யாரோ அவர் வந்து அப்படி பாடுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். பியூட்டிஃபுல் சாங். ஸோ 300 points for you, விமலா. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. ARR 300 இஸ் a கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல் கலந்து வருது. 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா 300 points. 1 மாத்திரம் சொன்னீங்கன்னா 100 points. மூச்சு விடவும் மறந்து விட்டேன், சுற்றி என்னை தூரத்தும் துயரமடி, எனக்கென்று பெயர் இல்லை அன்பே என் உடல் இல்லை, மருந்துகள் இல்லா தேசத்தில் கூட மைவிழி பார்வைகள் போதும், மூங்கிலுக்குள் நுழைகின்ற காற்று முக்தி பெற்று திரும்புதல் போலே உன் மார்பின் வெப்பம் போதும். தெரியும் மேம். மூச்சு விடவும் மறந்து விட்டேன் வந்து ஸ்டார் படத்துல வந்த மனசுக்குள்ள ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர் என்ன, சுற்றி என்னை துரத்தும் துயரமணி வந்து மிதந்து வர கண்டேன் ஃப்ரம் காட்ஃபாதர். எஸ், அந்த படத்துக்கு காட்ஃபாதர்னு பேர் வச்சாங்க. நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் நான் அஜித் ஃபேன், அதனால வரலாறுன்னு பேர் மாத்திட்டாங்க. நீங்க வரலாறு ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா அது பழைய பேரை சொல்லிட்டீங்க. அதுதான் அந்த 2 பாடலும் ஸ்டார் படத்துல வந்த மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது. அது வந்து சாதனா சர்க்கம் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவளுடைய வரிகள், அது ரஹ்மான் இசையில. இன்னொன்னு வந்து இதுவும் சாதனா சர்க்கம். ஆமா, கூட வந்து ரீனா பரத்வாஜ் அவங்க பேரும் போட்டிருக்கு. அவங்க ஏதோ நடுவில் இந்த சாய்பா பாடினது அவங்க நினைக்கிறேன். 2 songs 2 சொல்லி 300 points. சூப்பர்.
யுவன் 200. யுவன் 200. ஓகே. இட்ஸ் வள்ளுவன் பாடினான். ஸோ உங்களுக்கு வள்ளுவர் வராரு க்ளூ கொடுக்கறதுக்கு. பாடல் வரிகளை அவர் ஸ்டைல்ல நான் மாத்தி எழுதியிருக்கேன். எரியாது வத்தி தூண்டுகோல் இன்றி வீணே வம்பிழுத்தல் தீதாமே சீண்டுவாரின்றி. பத்தி குச்சி பத்திக்காதடா யாரும் வந்து ஒரசர வரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா. அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை எனக்கு. யாரும் வந்து உசுப்புற வரையில ராலெல்லாம் அப்படி அழுத்தணும், அப்பதான் அந்த பாட்டு. நீங்க கரெக்டா பாடிட்டீங்க. அதான் நாங்க அப்படி பாடுவீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா பாடினீங்க. எஸ். என்ன ஒரு சாங்ல தீனா படத்துல ஃபார் அஜித் பாடியிருந்தார் அந்த பாடல், வத்தி குச்சி பத்திக்காதுரா. வாலி அவர்களுடைய வரிகள் அந்த பாடல் யுவன் இசையில. ஸோ 200 பாயிண்ட்ஸ். சாய் கௌதம் ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. SA or DSP 300. 300. ஓகே. இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள்ல கச்சட தப்பற நான் எடுத்திருக்கேன். இது வந்து SA Okay. ராஜ்குமார் இசையில அந்த பாடல். இதான் உங்க வரிகள். கச்சட தப்பற இல்ல. ஸோ முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? மேம் ஏதாவது க்ளூ மேம்? க்ளூவா? SA ராஜ்குமார் மியூசிக்னா எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா எல்லாருமா ஒரு கும்பலா சுத்தின்னு பாடுவாங்களே பார்க்ல வீட்ல, அந்த மாதிரி பாட்டு தான் இதுவும். இதுல நடிச்சது அதெல்லாம் சொல்லிட்டா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. இந்த இல்ல ma'am, பாட்டுல சொல்லுங்க. ஸ்னேகா இருப்பாங்க. ஆனா அவங்க பாட மாட்டாங்க. ஸ்னேகா இருப்பாங்க. என்ன முதல் நீ ட்ரை டு சால்வ். நோ, இது முதல்ல 2 வார்த்தை இருக்கு ஒரே. இட்ஸ் ரிப்பீட். அது என்னவா இருக்கும்? எவ்வளோ பாட்டு அந்த மாதிரி ஒரு பிகினிங்ல வந்திருக்கு. 4வது வார்த்தை பாருங்க. வாழ்னு ஆரம்பிக்கிறது. வாழ்னு ஆரம்பிக்கிறது. வாட் கேன் தட் பி? வாழ்க்கையில வாழ்க்கையிலே. வாழ்க்கையில அப்புறம் அங்கும் அடுத்தது இங்கும் அங்கும் இங்கும் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும். முதல் வார்த்தை First line முதல் தான் 2 வார்த்தை என்ன இருக்கும்? முதல் 2 வார்த்தை என்னமா? கச்சட தப்பறல எது அங்க ஃபிட் ஆகும் யோசிச்சு பாருங்க. கண்ண கண்ண கிண்ண கிண்ண வராது. இல்ல, உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாஸ் இட். மாத்தங்கி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேம். சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் குட்டி கிடக்கு ஃப்ரம் த மூவி எல்லாமே. எஸ் எஸ் எஸ். இது மாதவன் சொல்லிட்டு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் கம்மியா க்ளூ கொடுத்தேன். பட் அந்த சின்ன சின்ன சொல்லியிருந்தா ஈஸியா அதை கிராக் பண்ணிருக்கலாம். கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. அழகான பாட்டு இதுவும். சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு கண்ணிரண்டும் சேவையும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டால் பூவிதழில் புன்னகை இருக்கு. உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது. சகசனு நல்ல சனி சகசனி. மோட்டிவேஷனல் சாங். ஆமா. சக சக அழகா இருக்கும் இந்த பாடல். பிருந்தாவன சாரங்க ராகத்துல போட்டிருந்தாரு. என்ன விலை 2001ல வந்தது. SA ராஜ்குமார் இசையில. SPBயோட கூட கிருஷ்ணராஜமணி இந்த பாடல் தான் வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ 300 more points for you மாதங்கி. என்னங்க ஜாலியா இருக்குல்ல இந்த கேம் விளையாடுறதுக்கு. இந்த கேம் வந்து நீங்க ஆன்லைன்ல மாத்திரம் இல்ல, உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கும் நீங்க பண்ணலாம். நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்க வந்து பிரைவேட் ஷோஸ் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணலாம். உங்களுடைய லேடிஸ் கிளப் அசோசியேஷன் இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் எந்த மாதிரி நிகழ்ச்சியா இருந்தாலும் என்ன பாட்டு பாட நிகழ்ச்சி அங்க வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்க வீட்டில் ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பிரைவேட் இவெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா get in touch with me. இதான் details and you can do என்ன பாட்டு பாட along with everybody and have fun with music. I'll go with Vidyasagar 300. Vidyasagar 300 is கலக்கல் பாட்டு. எங்கே குறுநகை எங்கே குறும்புகள் எங்கே கூரடி நீ சுருட்டி போட்ட மூடி மோதிரமாயகுமடி செல்ல கொஞ்சல் வேண்டாம் சின்ன சிணுங்கள் போதும் கூச்சம் இங்கே கூச்சப்பட்டு போகிறதே வாழ்க்கை கடக்குதடி நாட்கள் நரைக்குதடி என்னாலும் காத்திருப்பேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு எங்கே குறுநகை எங்கே வந்து மொழி படத்துல வந்த கண்ணால் பேசும் பெண்ணே
ஏனை மன்னிப்பாயா அந்த பாட்டு. நீ சுருட்டி போட்ட முடி மோதிரமாய் ஆகுமடி வந்து திருமலை படத்துல வந்து அழகூரில் புத்தவளே உன்னை அடியோடு சாய்த்தவளே அந்த பாட்டு. சூப்பர். எஸ் எஸ். 2 பாட்டையும் டக்குன்னு ஐ திங்க் நான் பாடும்போதே நீ உங்களுக்கு தெரிஞ்செடுத்துன்னு நினைக்கிறேன். It's my favorite song, ma'am. Actually, இந்த சாரி சொல்ற பாட்டு, the variation he had given for saying sorry. யாராலையும் பண்ண முடியாதுங்க. இனிமே யாராவது பிறந்து வந்தாதான் அந்த மாதிரிலாம் பாட முடியும். மை காட், என்னமா பாடிருப்பாருல. I'm sorry, I'm sorry, I'm sorry. அந்த மாதிரி சாரி கேட்டா யார்தான் மன்னிக்காம. எனக்கு ஜோதிகா போய் ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுரு அப்படிங்கறது சொல்லும் போல தோணும். the song. பியூட்டிஃபுல் சாங். 2மே அவ்வளோ அருமையான பாட்டு. ஆனா அது 2 பாடுறதுக்கு ஒரே பாட்டு மாதிரியா இருந்தது. அந்த சரணம் யூனோ சேம் இதுங்க இருந்தால ராகம்னால. திருமலையில 2003ல வந்தது. எஸ்பிபி அண்ட் சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. அறிவுமதி அவர்களுடைய வரிகள். இது கண்ணால் பேசும் பெண்ணை மொழியில. அது வந்து எஸ்பிபி சோலோ பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 2யும் சால்வ் பண்ணி 300 more points. ஐயோ சூப்பர். தேங்க்யூ. அதர்ஸ் 200. முதல் வரி என்ன? பாடல் வரிகள் தரேன் இங்க இந்த நடுவில் இருந்து. என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலம் எக்காலம் பூமாலை செய்தேன் வாடுதே. இது இதுவா பல்லவிலன் வருதா? இல்லையே. இல்ல சரணம் சரணம் சரணம். ஏதாவது க்ளூ இருக்கா? என்ன க்ளூ கொடுக்கிறது? அகைன் ஒரு வண்டர்ஃபுல் டுயட் வித் சித்ரா. இது அதர்ஸ்ல இருக்கு. சோ இப்போ பார்த்த எந்த மியூசிக் டைரக்டரும் இல்ல இது. ஆனா மியூசிக் டைரக்டர் பேர் ஆடிச்சிருவீங்க, நான் சொல்ல மாட்டேன். சித்ராவுடைய இது காதல் ரோஜாவே அந்த பாட்டா? இல்லப்பா, டைம் ஆயிடுது டைம் ஆயிடுது. ஐ would have to pass it. So counter clockwise pass to go to மாத்தங்கி. சொல்லுமா. இது வந்து நாணயம் படத்துல நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. ஜேம்ஸ் வசந்தன் இசையில வந்த பாடல். அதான் நான் சொல்லல. ஆப்வியஸ்லி இது வந்து என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலமே காலம் பூமாலை செய்தேன் வாடுதே. அந்த வாடுதேல அவர் அப்படி வாடுவாரு. அந்த மாதிரி ஒரு சிங்கிங் இதுல. ஐயோ, எஸ்பிபி பாட்டு பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் தான் எல்லா பாடலுமே. பிரில்லியன்ட் சாங் ஃப்ரம் நாணயம் 2010ல. தாமரை அவங்களுடைய வரிகள். அகைன் வேர்ட்ஸ் ஆல்சோ இந்த பாட்டுல அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். ரொம்ப அழகான இது. நான் போகிறேன் மேலே மேலே எல்லாமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பிரில்லியன்ட் லிரிக்ஸ். ஸோ தாமரை ஒரு யூனோ சோ ரொம்ப அழகான லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் பீரியட்ல அவங்க. மாத்தங்கி 200 more points. எங்கேயோ லீட் எடுத்துன்னு ஓடிட்டீங்க நீங்க. ஏஆர் ரஹ்மான் 100 மேம். ஏஆர் ரஹ்மான் 100. ஓகே. பிக்சர் பசில் கார்ட்டூன் க்ளூ. ஏன் 300 ஒண்ணு இருக்கே, அதை எல்லாம் எடுக்காம பயந்துன்னு கிடக்குறீங்க? அது கலக்கல் பாட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் இருக்கு பாக்கி. சரி, இந்தாங்க உங்களுடைய பிக்சர் பசில் சால்வ் பண்ணுங்க. மேம் அது என்ன? அது முதல்ல இருக்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது ஒரு பஞ்சாபிஸ் 2 பேரு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் லைக், அதுக்கப்புறம் ஆன் இருக்கு லைக். மேம் சிவாஜி படத்துல இருந்து வர சாங் பல்லே லக்கா சேலத்துக்கா மதுரைக்கா அந்த சாங். எஸ், அது கீழே இருந்த படத்தை பார்த்தா நீங்க சொல்லிருக்கலாம். சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருத்தணிக்கா மெட்ராஸ் திருத்தணிக்கா. பல்லே லக்கானா அது ஒரு ரஷ்யன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது முதல்ல போட்டிருக்கேன். அதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு பல்லே லக்கா. ஓகே மேம். அதுதான் அது. அடுத்தது வந்து பல்லே லைக்கா அப்படிதான். அதான் அதோட லைக்கா. ஓகே, அதை நீங்க எடுத்துக்கலாம். எஸ், சோ தட் இஸ் தி க்ளூ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் போகுமா தாவணி. பியூட்டிஃபுல் சாங். சிவாஜி தி பாஸ் படத்துல வந்தது. 100 points விமலா அதை கரெக்டா சால்வ் பண்ணதுக்கு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250,
ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Ma'am, others 300. Others 300. Okay, it's a கலக்கல் பாட்டு. நிலவு வளரும் மலர்ந்து தளரும் அன்பிலேது தேப்பிரை கண்களிலே பௌத்தம் பார்த்தேன் கன்னத்தில் சமணம் பார்த்தேன் அன்புக்கொரு எல்லை இல்லை கண்ணம்மா புயல் என்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் வானில் திரண்ட மேகத்தின் மின்னல் வானை கிழிக்காது நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. Okay. First song is குயிலுக்கு கூ 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 விட சொல்லி கொடுப்போம். Okay. That's from Friends movie. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன் is பெண்ணொருத்தி படைத்து விட்டாள் என்னிடத்தில் அனுப்பி விட்டாள் உயிரோடு என்னை உலையில் ஏற்றினாள். From the movie Gemini. இது தகுமா ஐயோ இது வருமா சாபமா. வரமா சாபமா. ரெண்டுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், தோஸ் ஆர் த 2 சாங்ஸ். இந்த குயிலுக்கு கூ கூ வென்றில ஒரு பயங்கரமான ஒரு அமேசிங் விஷயம் அந்த பாட்டுல. I don't know if there are any other songs like this. This is the only song I've heard in the voices of SPB, Hariharan and Shankar Mahadevan together. So Friends படத்துல விஜய், சூர்யா அண்ட் ரமேஷ் கண்ணா அவங்க 3 பேருக்கும் பாடியிருப்பாங்க. பாணி பாரதி அவருடைய வரிகள், ராஜா சார் மியூசிக்ல வந்த படம் அது. இதை பத்தி நான் ஆக்சுவலி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் லெட்டர்ல இதை நான் கொஸ்டினா போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் திங்கிங் வாட் எல்லாம் எவ்ரி டைம் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் நியூஸ் லெட்டர்னு. நியூஸ் லெட்டர்ல ஐ ஆல்சோ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ இஃப் யூ ரெஜிஸ்டர்ட் டு பிளே இன் திஸ் குவிஸ், உங்களோட இமெயில் ஐடி என்கிட்ட இருந்ததுன்னா நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புறேன். உங்களுக்கு வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஆர் ஐ வில் டெல் யூ ஹவு டு கெட் இட். அதுதான் அந்த பாடல். இன்னொன்னு வந்து பெண்ணொருத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய். அது வந்து ஜெமினி படத்துல வந்து 2002ல பரத்வாஜ் இசையில வந்த படம். அது வைரமுத்து அவருடைய வரிகள் அது. ஸோ 2 பாட்டியுமாக நியூ கிராக் போத். எல்லா கலக்கல் பாட்டிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க இன்னைக்கு மாத்தி. Thank you. Harris 100. ஓகே மீம், உங்களுக்கு வடிவேலு வராரு க்ளூ கொடுக்க. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்னதான் உன் காதலன்னாலும் அவன் விரலெல்லாம் நக்கி பாக்கணுமா? ஒரு விரல்ல சர்க்கரை இருக்கு, ஓகே. 100 விரல்ல விஷம் இருந்தா என்ன செய்வ? இது 10 விரல் உனக்கு, ஒத்த விரல் மட்டும்தான் தித்திக்குது எனக்கு. அந்த பாடல். எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். ஸோ எஸ், 10 விரல் உனக்கு 10 விரல் உனக்கு ஒத்த விரல் மட்டும்தான் தித்திக்குது எதுக்கு? ஒன்னா தொட்ட விரல் தான் தித்திக்குது எனக்கு. ஸோ அருள் படத்துல 2004ல வந்தது. ஹரிஜராஜில சொன்னலத்தா பாடியிருந்தாங்க எஸ்பிபியோட இணைந்து. வைரமுத்தோடைய வரிகள் வந்த பாடல் இது. ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். சாய் கௌதம். வித்யாசாகர் 100 மேம். வித்யாசாகர் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்மா. இது வந்து பாடலுடைய முதல்ல ஸ்டார்டிங் வந்து ஏதோ ஒரு ஜத்தி வரும். அதுல ஜத்தி எல்லாமே வல்லின எழுத்துக்கள் தான். அதை விட்டுட்டு வேர்ட்ஸ் வர இடத்துல இது நான் போட்டிருக்கேன். ஸோ அம்மா லாஸ்ட் வார்த்தையை கண்டுபிடிங்கம்மா, பாட்டு வந்துரும்மா. மேம் வேற ஏதாவது க்ளூ கொடுங்க மேம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு. சரி, இது வந்து ஓகே, நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். ரஜினி பாட்டு. மேம் பேட்ட சாங் மேம். வித்யாசாகர் மியூசிக்மா கேட்டகரி. கடைசி வேர்டு என்னன்னு சொல்லுங்கம்மா. லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, இம்மி. அது என்ன வேர்டா இருக்கும் அது? தெரியல மேம். சரி, ஓகே, ஐ அம் கிவிங் இட் டு சாய் கௌதம். அவர் சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. திந்தியும் தோம் அத்திந்தோம் திந்தியும் தோம் தான திந்தாதீனும் தோம் தகதிம் தோம் ஆளாலஜம். உண்மையா கண்டுபிடிச்சா பாட்டு வந்துரும்னு அவங்க அதை நான் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். எஸ்,
அதான் ஆடாத ஜம்மாது மேல ஆடிடுமே, அத்திந்தோம் திந்தியும் தொந்தம்னா எல்லாமே வந்து அதுல எல்லாமே இதுவா dash இருக்கு. தான். எல்லாமே டான்ஸ். பட் தட் இஸ் a சாங். சந்திரமுகி படத்துல வந்து அத்திந்தோம். அகைன் பியூட்டிஃபுல் சாங் பிகாஸ் ஆஃப் எஸ்டிபி இந்த பாடல். வைஷாலி பைசானே மாடே அப்படின்னு ஒரு மராட்டி சிங்கர் நினைக்கிறேன். அவங்க தான் அந்த பொம்மி வாய்ஸ்ல பாடியிருந்தாங்க போல இருக்கு. பா விஜய் அவர்களுடைய வரிகள். இத்தனை நாள் எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சிங்கர் இருந்தாங்க இதுலன்னுட்டு. ஸோ தட் இஸ் த 100 points உங்களுக்கு கௌதம். யுவன் சங்கர் ராஜா 100. 100 எஸ். முதல் வரி என்ன? இரவையும் பகலையும் மாற்றி விட்டாய், எனக்குள் உன்னை நீ ஊற்றி விட்டாய், மூழ்கினேன் நான் உன் கண்ணிலே. முன் பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நினைகிறதே. அந்த மூவி நல்லா ஒரிஜினல் மீட்டர்ல இல்லாம மாத்தி படிச்சு காமிச்சேன், உங்களுக்கு மிஸ்ரீட் பண்ணும். ஆனாலும் நீங்க அதை கிராக் பண்ணிட்டீங்க. இரவையும் பகலையும் மாற்றி விட்டாய், எனக்குள் உன்னை நீ ஊற்றி விட்டாய், மூழ்கினேன் நான் உன் கண்ணிலே. இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா வருத்தம். அந்த மாதிரி டிசர்வ்ஸ் அன் அவார்ட். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. பியூட்டிஃபுல் ஃப்ரம் நந்தா. யுவன் சங்கர் ராஜா இசையில வந்தது. 2001 வந்த படம். மால்குடி சுபா கூட அந்த மனசில் எதையோ அதெல்லாம் அவங்க பாடியிருப்பாங்க. பழனி பாரதி அவர்களுடைய வரிகள். So 100 points more for you, மாதங்கி. Awesome. SAR DSP 100. ஓகே, மாத்தி யோசி. உங்களுக்கு வந்து ஒரு கிரிப்டிக்கான ஒரு க்ளூ, பிக்சரும் இருக்கும், எழுத்தும் இருக்கும், வித்தியாசமான ஒரு க்ளூ. இதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். ஆகாயம் கீழ் மண்ணில் வீழாமல் தூங்கி பிடிக்கும் தூண் காதல் தான். ஐயோ, பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, பரவாயில்ல. give it to you. ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவதே காதல் தான். அந்த பாடல் கஷ்டப்பட்டு நான் போட்ட டிராயிங்க கூட பார்க்காதே சொல்லிட்டீங்களா? அது எப்படி? அது ஆகாயம் மண்ணு முடிஞ்சு போச்சு. ஓகே, பாட்டு கிடைச்சு போச்சு. ஓகே, எஸ், தட் இஸ் த சாங் ஃப்ரம் சம்திங் சம்திங் படத்துல இருந்து டிஎஸ்பி இசையில சிவி பாடியிருந்தாரு. நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள். இதுவும் அகைன் ஒரு ஆல்சோ மோட்டிவேஷனல் சாங், ஐ திங்க், ரைட்? அந்த மாதிரி ஒரு ஏதாவது முயற்சி பண்ணா வீணாகாது, அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாங். 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அதர்ஸ் 100 மேம். ஒண்ணுதான் இருக்கு, நானே உங்களை கேக்குறேன். இனிமே மிஸ்ஸிங் லெட்டர் கிடையாது. சொல்லுங்க, இது ரொம்ப ஈஸி. சொல்லுங்க. என்னமா காட்டுறது அதுல? என்னது அது? ஸ்கேல் இல்ல, அது மெஷரிங் டேப். அதுல பாதி வாதி வெட்டி வச்சிருக்கேன். என்ன மெஷர்மென்ட் காட்டுறது அதுல? அந்த டேப்புக்கு என்ன சொல்லுவாங்க பேரு? அது என்ன டேப்னு சொல்லுவாங்க? மெஷரிங் டேப். ஓகே, அதுல வந்து இருங்க நான் நிதானமா ஐ வில் கெட் திஸ் அவுட் ஆஃப் யூ. ஓடுறதா இல்ல நான். ஓகே, மெஷரிங் டேப்ல என்ன 2 இது இருக்கு பாருங்க. மேல ஒரு அளவு இருக்கு, கீழே ஒரு அளவு இருக்கு. கீழே இருக்கிறது சென்டிமீட்டர், மேல இருக்கிறது என்ன தெரியல. உங்க ஹைட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க ஹைட்ட நீங்க எதுல சொல்லுவீங்க? உங்க ஹைட் என்ன சொல்லுங்க? சென்டிமீட்டர் தான் சொல்லுவீங்களா? முன்னாடி இன்னும் சொல்லுங்க. உங்க ஹைட் எப்படி? சென்டிமீட்டர் விட்டுருங்கம்மா. இல்ல, நீங்க தெரியல சொல்லக்கூடாது. நீங்க சொல்றீங்க ஆன்சரை. நீங்க ஹைட் மெஷர் பண்ணுவீங்க, சொல்லுங்க. எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குதுமா. ஹைட்ட வந்து சென்டிமீட்டர் தவிர வேற ஒரு விதத்துல சொல்லுவோமே. நம்ம எப்படி 5.8 5.6. ஆமா, 5ங்கிறது என்னது? 5ங்கிறது என்னது? என்ன அதோடைய அது என்ன அளவு? 30 சென்டிமீட்டர் மேக்ஸ் 1 feet. ஓகே, 5 feet சொல்லுங்க. 5 feet 8 என்னது? ஃபீட்டுக்கு அடுத்தது என்னது? மீட்டருக்கு சென்டிமீட்டர் மாதிரி ஃபீட்டுக்கு என்ன? இன்ச்.
எஸ். இப்ப சொல்லுங்க பாட்டு என்ன? inches. இப்ப பாட்டு என்ன 1 சொல்லுங்க? inch. ஆ. 1 inch 2 inches song. சொல்லுமா பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு இது? 1 inch 2 inch gap ஏண்டி அம்மா அந்த சாங் மேம். அதுதான். இல்ல மேம் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ண மேம், பட் அது எஸ்பிபி பாடினாங்களான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்லல, இல்லைன்னா ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிட்டேன் அந்த சாங். பட் ஆனா எஸ்பிபி சாங்கான்னு நான் பார்த்தது இல்ல எஸ்பிபி அப்படின்னு. 4ஆம் கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ் எடுக்க வச்சிட்டீங்க என்ன? சாரி மேம். 1 inch 2 inches கேப் ஏண்டி அம்மா அந்த சாங் ஃப்ரம் யூத். அடி 1 inch 2 inch 3 inch கேப் ஏண்டி அம்மா, அடி 4 inch 5 inch 6 ஓகே மேம், எனக்கு தான் தெரியும் அது எஸ்பிபி பாடின பாட்டுன்னு. யூத் படத்துல சுஜாதா மோகனோட பாடியிருக்காரு. வாலி அவருடைய ஓகே வரிகள். ஓகே ஓகே 100 points விமலா. So finally we close the board. So எஸ்பிபி அவர்கள் 80s 90sல அவர் பாடின பாட்டெல்லாம் ஒரு ரகம். ஐ மீன் 60sல இருந்து பாடிட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஒரு ரகம்னா இந்த 2000க்கு அப்புறம் பாடின பாட்டுலாம் ரொம்ப டிஃபரெண்ட். செலக்ட் சாங்ஸ் தான், ஒரு படத்துல ஒரு பாட்டு அந்த மாதிரி தான். பட் பாடின ஒன்னொன்னுக்கும் how much life he has given to each of these songs. அந்த பாடல்லாம் சில பாட்டெல்லாம் கேட்டாலே அவர் பாடினதால தான் அந்த பாடல் அவ்வளோ அழகா இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல் ரெண்டிஷன்ஸ் ஒரு பாட்டும். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா அந்த பாடல்லாம் கேட்கறதுக்கு எனக்கும் ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் வந்து இது ஒரு சான்ஸ். ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் ஆல்சோ. ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தலாம் இன்னைக்கு எல்லாருமே சூப்பராக விளையாடினாங்க. வி ஹேவ் மாத்தங்கி வித் 1900 points, our big winner today. Excellent playing by மாத்தங்கி. And Sai Gautam 1300 points, அவரும் ரொம்ப நல்லா விளையாடினாரு. And Vimala with 700 points. So all of them played very well. So that was that. Congratulations all of you, ரொம்ப நல்லா விளையாடினீங்க. And next week we are going to be celebrating a very special occasion. Yes, அடுத்த வாரம் நாம மதர்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் அதற்காக நம்மளோட மதர் அண்ட் சைல்டு காம்பினேஷன்ஸ்ல வந்து விளையாட போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங். நானும் அவளா காத்துட்டு இருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் I'll see you then. This is Priya signing off from என்ன பாட்டு பாடு.